எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நார்மல் தண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சீவுறது, இது நான் பெரிய துவாரம் எடுத்துருக்குறேன். பெரிய துவாரத்தோடு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் சீவினால செப்பரேட்டாக நீங்கள் சீவிட்டு தண்ணியில் நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்படி சீவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருவோம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ கத்திரிக்காவையும் நம்ம இந்த மாதிரி இதை கட் பண்ணி தூர எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லைஸை ஒன்றா சேர்த்து வச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம தீக்குச்சி மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைஸை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் போட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி இப்படி எடுக்கிறதுனால நல்லா உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயையும் அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா பிழிஞ்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் இப்போ இது எல்லாமே செய்ய போகிறதில்ல, நான் பாதி போர்ஷன் தான் செய்ய போகிறேன். அவ்வளோதான் நான் செய்ய போகிறேன். இப்போ இவ்வளவு தான் நான் செய்ய போகிறேன். இப்போது நான் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு லைட்டாக நான் நச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 4 பல்லி பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, க்ரீன் சில்லி, மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கலந்துக்கிடலாம், பெருங்காயம். இப்போ நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ தேவையோ 2 டேபிள் ஸ்பூன், 3, 4, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேவைன்னா நம்ம கலந்துக்கிடலாம். அரிசி மாவு 2, ஒரு 3 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிடுவோம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி நீங்கள் பிசைங்க. தேவைப்பட்ட லைட்டாக தெளிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் செய்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதில் உள்ள ஈரமே இந்த மாதிரி ஆயிரும். இப்படி எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா. எண்ணெயும் குடிக்காது, வெந்துடும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிச்சுருங்க. இதை எடுத்து இந்த மாதிரி இருக்கும்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்லாம் குடிக்காது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் டீ கூடையும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கிடலாம். கெச்சப்போட நல்லாயிருக்கும், மின்ட் சட்னியோடையும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.